வணக்கம் என் அன்பு உறவுகளே. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் சுக்கா செய்து காமிக்க போகிறேன். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். கோழி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தேங்காய் எண்ணெய், நெய், காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை, தக்காளி, பட்டை, ஏலம், மிளகுத்தூள், மல்லி மசாலா, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்புத்தூள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கொள்ளலாம். சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானோன்னு முதல்ல பட்டை இலம் சேர்த்துக்கொள்ளும். இதனுடன் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கொள்வோம். இதனுடன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்வோம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தழை, இதோட இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வெங்காயம் வதக்கிக்கொள்ளணும். வெங்காயம் நல்லா பொரித்த தன்மைக்கு வணங்குதா தான் இந்த சுக்காவுக்கு மிகவும் சுவையாக இருக்கும். நல்லா வெங்காயம், மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினோன்னே இதனோட நம்ம இப்போ கோழியை சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி எண்ணெயிலே நல்லா வேகும் வர நல்லா மூடி வைத்து நல்லா வேக வச்சுக்கொள்வோம். எண்ணெயிலே நல்லா வதங்கின பிறகு இப்போ நாங்கள் இதுக்கு மசாலா சேர்த்துக்கொள்வோம். மிளகாய்த்தூள், மல்லி மசாலா, மிளகுத்தூள். காரம் தேவைக்கேற்ப நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ அந்த கோழியில் தண்ணி இருக்கும், அதனால் நம்ம தண்ணி சேர்க்காம நல்லா இதிலேயே நல்லா பெரட்டி நாங்கள் வேக வச்சுக்கொள்ளணும். நம்ம முக்காப்பா தான் கோழி வெந்த பிற்பாடு தான் அந்த மசாலா சேர்த்துக்கொள்ளணும். கடைசியாக நம்ம நல்லா கோழி வந்துச்சு, கோழி நல்லா தண்ணி விட்டுருக்காங்க, நம்ம தண்ணி சேர்க்கலை. நம்ம நோன்ஸ்டிக் பேனில் செஞ்சோம்னு சொன்னால் கோழி மிச்சம் பிடிக்காது. கோழி கீழே அப்படியே பிடிச்சிச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இறுதியாக நம்ம தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிடம் வேக வைத்து இறக்கிக்கொள்வோம். சுவையான சிக்கன் சுக்கா ரெடி. இதை வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அசீம் அலி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஏஜி கிச்சன் தமிழ் விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோ போடுறதுக்கு. நன்றி.